வணக்கம் வணக்கம் வணக்கம். எபிசோடு 1 போட்ட நேரமாக என்னன்னு தெரியல. குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நான் இந்த பாட்காஸ்ட் யார்கிட்ட பெருசாக பகிரவே இல்லை. இன்னும் 2-3 பேர்கிட்ட தான் பகிர்ந்தேன். ஒரு ஃப்ரெண்டு, ஒரு இன்ஸ்டாகிராமில் கார்த்திக்ன்றவர் அவரு, அதுக்கடுத்து வேறு யாரும் இல்லை. அதுக்கடுத்து சொன்னல எபிசோடு 1 ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு இன்றைக்கி திடீர்னு பேசினாங்க. எனக்கு அது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆகா பேசுகிறாங்களே, ஓ மை காட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி சேல்ரி டே. அவங்களுடைய அந்த கம்பெனியில் வந்துட்டு இன்றைக்கி சேல்ரி போட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி சந்தோஷமான நிகழ்ச்சியான மூமெண்ட்டு. எப்படி அவங்களுடைய நாள் போகுது அப்படின்றத பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் இன்றைக்கி என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கரியருடைய ஸ்டார்ட். இன்றைக்கி என்னுடைய கரியர் என்ன அப்படின்றதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஈஸியாக வராங்க, அப்பா வராங்க. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி அது பதிவு பண்ணணும். இந்த இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா இதெல்லாம் நல்லா பூம் ஆகி இன்னும் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேர் மேன்மேலும் வளர்ந்து பெரிய ஆளாக வரணுன்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சக கிரியேட்டர் இன்னொரு சக கிரியேட்டர் கொடுக்குற ஒரு அன்பு கெஸ்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் இது. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். சரி, இவ்வளோ பேசி நீ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு வீடியோ எடிட்டர் ப்ளஸ் விஷுவலைசர், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். என்னடா இது, இதை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு புரியல. நான் வந்து என் எடிட் டேபிளில் ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு நைட் ஷிஃப்ட் கை, அதனால் ஒர்க் பண்ணிக்கிட்டே அப்படியே பேசுகிறேன். சரி, அதை விடுங்க. மேற்கொண்டு நான் என்ன பேச வந்தேன்னா, இந்த கெரியரில் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஏன் நீ சொல்லணும், உன்னை பற்றி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. இது இந்த மாதிரியும் கஷ்டங்கள் இருக்குது, இந்த மாதிரியும் கடுப்புகள் இருக்குது, இந்த மாதிரியும் ஜாலிகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். என்னடா எடுத்தோடனே கஷ்டம் கடுப்புன்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கஷ்டமான ஜேர்னி. ஆனால் அதில் என்ன ஜாலியாக இருந்துச்சுன்றதையும் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ எடிட்டிங் கரியரை நான் எங்கே ஆரம்பித்தேன்னா, உங்கள் எல்லாருக்கும் அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோ தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்கான், அகத்தின்னு பேர், அகத்தீஸ்வரன்ட்டு. அவன் வந்துட்டு ஹரின்னு ஒருத்தர் தெரியும் எனக்கு, ஹரி அண்ணான்னு ஒருத்தர் தெரியும். அவர்கிட்ட நான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் வந்து ஏதோ யூடியூப் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாருன்னு சொல்லிவிட்டு அப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். இந்த யூடியூப் ஃபீல்டுக்கும் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நான் இப்போ தான் இன்ட்ரடியூஸே ஆகிறேன். அப்போ யூடியூப்பில் வீடியோ போடுறதெல்லாம் பெரிய மேட்ரு. 2019-18 வீடியோ போட்டு நீ ஜெயிச்சிட்டனா நீ மாசுரா, வீடியோ போட்டு வியூஸ் வந்துருச்சு, நீ தாண்டா ஹிட்டுன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரியான காலகட்டங்களில் நான் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஒருத்தன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான். அவன் வந்துட்டு ஒரு அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவர் வந்துட்டு ஹரி, அவர் வந்துட்டு அப்போ என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, இந்த கப் அண்ட் சாசர் கம்பெனி சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. இந்த கப் அண்ட் சாசர் கம்பெனி என் வாழ்க்கையில் நிறைய ரொட்டேஷனில் போய்கிட்டே இருக்கும். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பேர் ரங்கராஜத்தில் அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கப் அண்ட் சாசர் கம்பெனியில் அவர் வந்து சைபர் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நல்லா ஒர்க் பண்ணுறவர் இப்போயுமே. ஆனால் என்ன தான் கொஞ்சம் பிற்போக்கான சிந்தனைகள் அவர்கிட்ட இருக்குது. அவருடைய வேர்ல்டு அதான் நான் சொல்லலாம், ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டாக சொல்லியிருப்பேன். இந்த நல்லா திறமையாக ஒர்க் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கைன்றதே ரொம்ப சிறிய சர்க்கிளாக தான் இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் போய்ட்டு பெண் உரிமைனா என்னன்னு தெரியுமா, பாலுணர்ச்சி இதை பற்றிலாம் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இருக்கிறதே 2 பையன் பொண்ணு அவ்வளோதாண்டான்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய உலகமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய நபர்கள் இருந்தாங்க. ஸோ இது தேவையில்லாத டாப்பிக்கு, இது அனதர் டே அனதர் ஸ்டோரிஸ். ஓகே, அப்போ வந்துட்டு கெரியர் ஆரம்பித்தது. அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து கேமரா பிடிக்க ஆள் கூப்பிட்டாரு. இதை கேட்கும்போதே சிரிப்பு வருது எனக்கு. கேமரா பிடிக்க ஆள் கூப்பிட்டார். அப்போ வந்து கேமரா பிடிக்கிறது போக அப்புறம் என்னன்னா, இந்த விஜிஎஸ்லாம் பார்த்து ஒரு ஆசை, நம்ம விஜேவா ஆகணும்.
என்ன கேவலமான ஆசை, விஜே ஆகணும்ன்ட்டு. விஜே ஆகணும்னு ஆசைப்பட்டு ஒரு 2 வீடியோ பண்ணேன். அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்குன்னு நம்புகிறேன். அந்த வீடியோ யாருக்குன்றையும் படக்கூடாது. ஆண்டவன் புண்ணியத்தில் அது யாருக்குன்றையும் படாமல் அது ஓரமாக கருதம்ல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ அப்படியே இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம். வியூஸ்லாம் சும்மா சூப்பராக போகுது. அவர் சைபர் செக்யூரிட்டியில் அவர் அப்புறமா ஒரு கம்பெனியில் இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கைஸ் கூடலாம் பேசி யூடியூப் சேனலில் வளர்க்குற முயற்சியில் இறங்கிட்டார். இந்த மாதிரி இறங்க அதெல்லாம் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எந்த யூடியூப் சேனல்னால் நான் சொன்னால் அந்த அண்ணா நகர் ஈஸ்ட்டுக்குள்ளே ஒரு இடம் நடந்து போய்கிட்டே இருக்கணும். அது ஒரு சந்து மாதிரி போகும். ஷவர்மா சாய் கிங்ஸ் இருக்கும். அது பக்கத்தில் அப்படியே நடந்து போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல அப்படியே போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் டாமினோஸ் வரும். டாமினோஸ்க்கு எதில் ஒரு கூவத்துக்கு லெஃப்ட்டு ரைட்டு வந்துட்டு அப்படியே பாத்வேஸ் போகும். அது லெஃப்ட் சைடில் இருக்க பாத்வேஸில் நடந்து போனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஒன் ஆஃப் த பில்டிங் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் கமர்ஷியல் பில்டிங்குன்னு சொல்லி வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது பெருசாக ஹிட்டெல்லாம் அடிக்கலை. அதோடைய யூடியூப் சேனல் ஓனர் கடைசியில் எங்களுக்கு காசு கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. தம்பி நானே ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்னு பஞ்சப்பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். அதுதான் முதல் இடம் எக்ஸ்ப்ளாய்ட் ஆக ஆரம்பித்ததுக்கான முதல் இடம் அதுதான். ஏன்னா அப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் வெளுத்ததெல்லாம் பால். இப்போயுமே நான் அப்படி தான் இருக்கேன்னு சொல்கிறாரு என்னுடைய லீடு. ஆனால் நான் அப்போ ரொம்பவே வெளுத்ததெல்லாம் பாலுன்ற மாதிரி இருந்தேன். ஒருத்தர் உண்மையிலே கஷ்டம் சொல்கிறாங்க, ஆமாப்பா கஷ்டமாக தான்ப்பா இருப்பார் அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்போ அப்படி கிடையாது. அவன் இத்தனை காசு போடுறான், அத்தனை காசு போடுறான், அவன் சம்பாதிக்கு தாங்க போகிறான், நம்ம தாங்க நமக்கான காசு கேட்டு வாங்கணும்னு இன்றைக்கி சத்தம் போட்டு பேசுகிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது. ரொம்ப பாவமாக தான் பேசுவேன். சரிங்க பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போயிடுவேன். இப்படி இருந்தேன். ஸோ அப்படி இருந்தப்போ அதான் முதல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நான் அனுபவித்தது. தென் அதில் தான் அந்த ரோடு சொன்னல, அந்த அண்ணா நகர் ஈஸ்ட் ரைட்டில் இருந்து ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டுக்குள்ளே போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ரோடு. நீங்கள் ஒரு சாயங்கால டைம் வாக்கிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ரோட்டுக்குள்ளே போகலாம். இல்லை உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அவங்களோட ஒரு ரொமான்டிக் டாக் இருக்குன்னா அந்த ரோட்டுக்குள்ளே போகலாம். இல்லை நைட்டு இரவு நேரம் உங்களை நீங்களே நல்லா யோசிக்கணும், பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த ரோட்டுக்குள்ளே போகலாம். அந்த ரோடு ஒரு மாதிரி தனிமையான ஒரு ரோடு, ஒரு எலைட்ஸ் இருக்கிற ரோடு. எலைட் நண்பர்கள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அந்த ரோட்டுக்குள்ளே நடந்து போவோம். சில நாட்கள் நல்லா சாப்பிட்டு அப்படியே அன்றைக்கி நாளில் நாங்கள் தான் பெரிய பணக்காரன்ற மாதிரி நடந்து போவோம். ஒரு சில நாள் கையில் காசு இல்லாமல் ஓகே முடிஞ்சிச்சு பரவாயில்ல, முடியலனா கூட வயிறு வலியோடு நடந்து பஸ்ஸுக்காகவோ மெட்ரோக்காகவோ ஓடின காலங்களும் இருக்குது. 11 மணியோட மெட்ரோ மூடிடுவாங்கன்றது தெரியாமல் நிறைய நாள் 11:45 போய் நின்று கடைசி ட்ரெயின் எப்படா வரும்னு ஓடி போய் பிடிச்ச கதைகளும் இருக்குது. இதில் இந்த யூடியூப் சேனல் ஆஃபீஸ்க்குள்ளே என் கூட வேலை செய்தவர்கள், க்ரியேட்டிவ்களை கொடுத்தவர்கள் ராஜராஜன், ஹரி, எஸ்தர், ஜமீல், இதுக்கடுத்து இன்னும் இருந்தாங்க நிறைய பேர். எனக்கு அவங்க பேர்லாம் ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக ஞாபகம் வரும் இப்போது அவங்க எல்லார் பேரையும் நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இவங்கெல்லாம் மட்டும்தான். அதோட எஸ்தரோட என்ட்ரியெல்லாம் ஒரு மாதிரி புது வகையான என்ட்ரி. எப்படின்னா யூடியூப் சேனலில் பொண்ணுலாம் வருதா, அப்போல்லாம் பெண்கள்னாலே ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். பெண்கள் அப்படின்ட்டு. அப்போ அந்த பெண்லாம் என்ட்ரி கொடுக்கும்போது வா அப்படின்ட்டு இருந்தேன் நான். பொண்ணுலாம் வருதுப்பா யூடியூப் சேனல்களில், சமப்பா அப்படின்ற மாதிரி இருந்தேன். அது அந்த பிள்ளை என்னை விட பல வயசு பெரிய பிள்ளை. ஆனால் நான் எதுக்கு அந்த பிள்ளை வந்ததுக்கு எக்ஸைட் ஆனேன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியலை. இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி பெண்களை ஹேண்டில் செய்யும் விதங்களில் நான் ஓரளவுக்கு ஃபைன் தான். ஓகே, இவங்க பேசினாங்கன்னா இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாது, இது நம்ம பேசணும், இது நம்ம பேசக்கூடாது, இது தெரியணும், இது தெரியக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு கிளியர் மைண்ட் செட்டில் இருக்கேன். ஆனால் அப்போ அப்படி கிடையாது. பெண்ணுன்னு எழுதி போட்டாலே ரொம்ப டெஸ்பரேட் பையனாக இருந்தேன். டெஸ்பரேட் பையனா அப்படியே ஃபேஸ்புக் கை மாதிரி இல்லை, லைக் அது இன்னும் தெரில, ஒரு மாதிரி எதிர்பாலினத்தவர்கள் பேசினா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது என்னன்னு எனக்கு பேர் சொல்ல தெரில. நீங்கள் பேர் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த ரோடு எனக்கு ரொம்பவே கனெக்டிவான ரோடு. இதுதான் என்னுடைய பார்த்து ஆரம்பித்த முதல் கதை. இதையே உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அந்த ரோடு நீங்கள் கண்டிப்பாக போய் விசிட் பண்ண. சென்னையில் இருந்தீங்கன்னா அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோவுக்கு பக்கத்தில் அந்த ரோடு ஒன்று போகும், சூப்பராக இருக்கும். அதே இடத்துல ஒரு ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் கடை இருக்குது. அந்த கடையை நீங்கள் போய் விசிட் பண்ணணும். அது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஜமீல் தான். இப்போ அங்கே சாய் வாலா போட்டு
நாஸ்தி பண்ணிட்டானுங்க. ஆனால் அங்கே ஒரு சூப்பரான ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் குடித்தேன். அப்படியே பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு அப்படியே செமையாக இருந்துச்சு. ஆனால் அது திரும்பி டேஸ்ட் பண்ணுறதுக்கான வாழ்க்கையில் திரும்பி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் திரும்பி கிடைக்குமான்னு ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் கெரியர் ஆரம்பத்தில் என் கூட இருந்த பல விஷயங்களில் ஒன்று வாக்கிங், அதுக்கடுத்து பசி, வயிறு பிடிப்பு. ஆனால் அந்த நடக்க போகும்போது அந்த இடம் ரொம்ப காலியாக சில்லாக இருக்கும். ஒரு மாதிரி நல்லா குழுன்னு இருக்கும். சம்மர் டேஸில் கூட அந்த இடத்துல நடந்தால் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். அது கேட்குறது அதை தான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது வந்து சொல்லலை உங்களுக்கு, நான் வந்து அதை ரீலிவ் பண்ணி அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த ரோடை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்பட்டேன். அந்த ரோடு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரோடு. தனியாக நீங்கள் நடந்து போகணும். நிறைய லைஃப்பில் ஒரு டவுன்ஃபால் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரோட்டில் தனியாக நடந்து போனீங்கனாலே உங்களுக்கு நிறைய விஷயம் கிட்டும். அதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு இந்த ரோட்டை பற்றி. ப்ளஸ் என் கரியர் ஸ்டார்ட் ஆனதான் அந்த ரோட்டில் இருந்து தான். அதில் நடந்து தான் இப்போ ஓரளவுக்கு வெயிட் இல்லாத ஒரு ஆளாகவும் நான் இருக்கேன். இப்போ வெயிட்டாக தான் இருக்கேன், வெயிட் இல்லாமலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 100+ கிலோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். ஓகே, தட்ஸ் நாட் பேட். குறைக்கணும்னு ஆசைப்படுறதே பெரிய விஷயம். அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அப்போ நான் வந்து ரொம்ப குண்டானாவோ ப்ளஸ் வந்துட்டு அப்போ நான் ஊதாரியாகவும் இல்லை. எப்படின்னா கூட பசங்க இருக்காங்க, ஜாலியாக பைக்கில் ரவுண்டு அடிப்போம் அப்படின்னு போயிட்டு இப்போ சொல்கிறாங்களே போதை தமிழ்நாடு, அந்த மாதிரியான ஒரு சவகாசத்தோடு நான் சிக்கலை. என்கிட்ட பணம் தான் இல்லையே தவிர அப்போது நல்ல எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் அதிகமாக இருந்தாங்க. அப்போ எனக்கு அந்த அமௌண்ட்டை பற்றினது, இந்த ப்ரைஸிங் செட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாமலே இருந்துச்சு. அது தெரியாத ஆட்களோடு தான் நான் பழகிட்டும் இருந்தேன். ஆனால் அவங்க நம்மளோட வயதில் பெரியவங்கன்றதுனால அவங்களுக்கு அனுபவம் இருக்கும்னு ஏமாந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா, வயதில் பெருசாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அறிவானவங்க கிடையாது. முட்டாள்களும் இருப்பாங்க வயதில் பெரியவங்களாகவும், அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். ஸோ சொல்ல விரும்புகிறது என்னதுன்னா, அந்த ரோட்டை போய் விசிட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் அந்த ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் கடை ஓனர் நான் இருக்கப்பயோ இல்லாதப்பயோ இதை கேட்டுகிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்கை போடுங்க சேட்டா ப்ளீஸ். நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ. ஜமீல், ஐயோ சார்ஜர் பண்ண சொல்லா. ஜமீல், நீயும் அதை கேட்டுட்டு இருந்தால் தயவு செஞ்சு அந்த அண்ணாச்சி அந்த சேட்டாவை கண்டுபிடிச்சி அந்த கடையை மட்டும் காமி. தென் பல நாட்கள் இந்த ரோட்டில் நடந்ததோடு இல்லாமல் அந்த வயசானவங்களும் முட்டாளாக இருப்பாங்கன்ற அந்த ஒரு ஃபேக்டும் எனக்கு புரிஞ்சுது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன்.